Hi friends, இது ஒரு ப்ராப்ளம் பற்றி பார்க்க போகிறோம். பிசிக்ஸில் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஷின்ஸ் நீட்டில் இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. ஸோ இந்த மாடர்ன் கொஷின் நம்ம பார்ப்போம். ஒரு கொஷின் when in a particle mass moving with velocity, ஒரு மாஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு, குறிப்பிட்ட வெலாசிட்டியில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்கே எடுக்குதுன்னா ஹெவி நியூக்ளியஸ், ஒரு ஆட்டத்தோடு எடுக்குது. ஒரு ஹெவி நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய அது சார்ஜ் இருக்கக்கூடிய அந்த சார்ஜ் வந்து ஹெவி நியூக்ளியஸ்னு ஒரு ஆட்டம் இருக்குது. அதுக்குள்ளே வந்து பம்பர்ட் ஆகுது, அதுக்குள்ளே வந்து கொலாய்ட் ஆகுது. அது சார்ஜ் வந்து இஜெட்னு சொல்கிறாங்க. அது டிஸ்டன்ஸ் வந்து நியூக்ளியஸ் வரைக்கும் போகிறதுக்கு அது டிஸ்டன்ஸ்குள்ளே போகும். பார்த்திங்களா, ஒரு பாஸ் இருக்குது, அது வந்து இடிக்குது. அது இடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் அளவு போகும். அந்த டிஸ்டன்ஸு மாஸ் வந்து எதற்கு ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க, எதுக்கு ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் வந்து இது வெடித்து இதுவாக தூளாகிடுது. அது வெடிக்கிறதுக்கு முன்னாடி கிட்ட போகும்போது இவ்வளோ அது இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், அப்போ சென்டிமீட்டர் ஃபோர்ஸும் கூலும் ஃபோர்ஸும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து என்னென்னு தெரிஞ்சுட்டு போயிடும் நம்மளுக்கு. ஒரே மாதிரி இருக்கிறதுனால அது சுற்றி வந்துனே இருக்கும். அந்த மாஸ் வந்து எலக்ட்ரான் மாஸ் வந்து சுற்றி வந்துனே இருக்கும். அது என்னென்னு பார்க்கலாம். mv ஸ்கொயர் பை ஆர் இஜெட் ஸ்கொயர் பை 4/0. அப்போது என்ன பண்ணுறாங்க, எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஸோ இதெல்லாம் கான்ஸ்டன்ட் இஜெட் ஸ்கொயர் பை 4/0 கான்ஸ்டன்ட். r = 1/m. அப்போ m 1/r, m இன்வெர்ஸ் 1/r. இதுதான் வந்து ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரியுதுங்களா? இதை வந்து இதோட ஆன்சர்ஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதே மாதிரி நீட் கொஷின் உங்களுக்கு வேணும்னா காலேஜில் சொல்லுங்கள், அதுக்கு மாதிரி பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து மாஸ் வந்து வருது, அந்த மாஸ் வந்து ஹெவி நியூக்ளியஸ்குள்ளே பம்பார்ட் ஆகுது. பம்பார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அது வந்து கொஞ்சம் கிட்ட போகும்போது அது வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னாக்கா, நியூக்ளியஸ் மாஸ் வந்து அந்த சென்டிமீட்டர் ஃபோர்ஸுக்கும் அந்த கூலும் ஃபோர்ஸுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன் வந்து அது வந்து கட்டுப்படுத்தி இருக்கும். அது சுத்த வச்சுன்னே இருக்கும். ஸோ அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் சொன்னாக்கா, அது சுத்த வச்சுருக்கு ஃபியூ மினிட்ஸ் செகண்ட்ஸில் சுத்த வச்சுட்டு அது வந்து வெடிக்க வச்சிடும். ஓகேங்களா? அப்போ அதோடைய இது என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க, அது என்ன ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து கொஷின்ஸு. இது ஆன்சர்ஸு 1/r, இன்னும் சொல்லிட்டு 1/r. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.